நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயுக மையத்தில் நாம இந்த பதிவுல பூஜை அறையில் நாம கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். பூஜை அறைங்கிறது நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஒரு சிலருக்கு தனியா பூஜை அறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், ஒரு சிலருக்கு தனியா பூஜை அறை அப்படின்ற ஒரு இடம் இல்லாம ஹால்லயோ அலமாரியிலயோ வச்சு வழிபாடு செய்வாங்க. நீங்க எப்படி வழிபாடு செஞ்சாலும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம், பூஜை அறை எப்பவும் சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பூஜை அறையில இருக்கிற சாமி படங்கள், சிலைகள், விளக்கு, பூஜை பொருட்கள் இது எல்லாமே எப்பொழுதும் சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவும் அவசியமான விஷயம். இரண்டாவது விஷயம், பூஜை அறையில எப்பவும் 2 வேளை, அதாவது காலை மாலைன்னு 2 வேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 2 வேளை தீபம் ஏற்ற முடியலைனா கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். மூன்றாவது, இறைவனுக்கு மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யணும். இறைவனுக்கு பிரசாதம் வைத்து வழிபாடு செய்யறது நல்லது. தினமும் பிரசாதம் வைத்து வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க தினமும் இறை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. துளசி தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யறதும் நல்லது. அது முடியலைனா கூட வெறும் தண்ணீரை மட்டும் வைத்து வழிபாடு செய்யறது கூட உங்களுக்கு இறைவனின் அருளையும் ஆசியையும் பெற்றுத்தரும். ஐந்தாவது விஷயம், பூஜை அறையில் இரவு நேரத்தில் எப்பவும் முழுவதும் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சிறிய மின் விளக்கையாவது அந்த இடத்துல ஒளிர விடணும். அதனால பூஜை அறையில நீங்க வழிபாடு செய்யக்கூடிய இடம் இரவு முழுவதும் முழு இருளில் மூழ்கி இருக்காம நீங்க பாத்துக்கிறணும். ஒரு சிறிய மின் விளக்கையாவது அந்த இடத்துல ஒளிர விடுங்க. இறை வழிபாடு தானே, சாமி கும்பிடுறதானே, எப்படினாலும் செய்யலாம், இல்ல செய்யாமையும் போலாம் அப்படின்னு ஏதோ கடமைக்கு செய்யாம ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து செய்யும் பொழுது இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். சாதாரண மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனம் கோணாம நம்ம நடந்துக்கிறணும், அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு நம்ம மெனக்கெடுவோம். அப்ப நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய நம்ம இஷ்ட தெய்வத்தையோ நம்ம குல தெய்வத்தையோ நம்ம எந்த அளவுக்கு பார்த்து நம்ம கவனமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை நம்ம கவனமா செய்யணும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமா செய்யும் பொழுது அதற்கான முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம சிவாய.